இன்னைக்கு பெல்ஜியன் சாக்கோ வேஃபிள் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ரெண்டு வெரைட்டி பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஒயிட் சாக்கோ வேஃபிள், இன்னொன்னு வந்து மில்கி சாக்கோ வேஃபிள். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பெல்ஜியன் வேஃபிளுக்கு கர்ட் ஒரு 50 ml எடுத்துங்க. எக்லெஸ் தான் பண்ண போறோம். ஸோ அதனால கர்ட் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கர்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு மைதா ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிங்க. அப்புறம் பவுடர் சுகர் ஒரு 80 கிராம் ஆட் பண்ணிங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 10 கிராம். நீங்கள் சோடா வைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டு ஒரு பிஞ்சு. அப்புறம் ஒரு 50 கிராம் பட்டர் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன். மில்க் ஒரு 150 ml. இப்போ எல்லாத்தையும் விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிவிட்டு அதில் ஒன்றுத்தில் ஒரு 50 கிராம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு பேட்டரியும் ப்ரீஹீட் பண்ண வேஃபல் மிஷினில் ஊற்றிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ஒயிட் பேட்டர் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் ஆட் பண்ண பேட்டரியும் அந்த பக்கம் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 5 to 10 minutes விட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கலரில் வரும். இப்போ எடுத்து நம்ம ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒயிட் வாஃபிளில் மில்கி சாக்லேட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் ஃபில்லிங் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அது மாதிரி டார்க் வாஃபிளில் ஒயிட் சாக்லேட் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு வாஃபிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம்.